ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா கிராமத்து மீன் குழம்பு தான் சேர்க்குறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபிஷ் வந்து ஒரு 3/4 kg எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து 2 லெமன் சைஸ் அளவு வந்து புளி கரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வந்து பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, எல்லாமே நம்ம வந்து சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 5-6 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் மிளகு சீரகம் 1 ஸ்பூன் இதை வந்து நம்ம அரைச்சி இந்த விழுதை வந்து கிரேவியில் சேர்த்துடுவோம். அப்புறம் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, சால்ட்டு, அதுக்கப்புறம் தேவையான ஆயில். வெங்காயம், மிளகு சீரகம் இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த புளி கரைசலில் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, இது வந்து குழம்பு மிளகாப்பொடி, நீங்கள் வேணால் தனியா பொடி தனியாக சேர்த்துக்கலாம். இது ஒரு 4 ஸ்பூன் சேர்க்குறேன். காரத்துக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீரி மிளகாய் பொடி, அப்புறம் தேவையான சால்ட்டு. நம்ம அரைச்சோம்ல இதையும் சேர்த்துக்கலாம். இதிலே அரைச்ச விழுது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, நல்லெண்ணெய் இருந்தால் விட்டுக்கோங்க, இல்லைன்னா வந்து ரிஃபைண்ட் ஆயில் எது இருக்கோ. நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் விட்டேன் நல்லெண்ணெய். இதில் வந்து கடுகு, வெந்தயம், கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும். தக்காளி சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணுன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றுறது இருந்தால் ஊற்றிக்கலாம். நான் விடலை. நல்லா வதங்கட்டும். இதில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடும். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரே 1 ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதை கரைச்சி வச்ச புளி தண்ணியை அதில் விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா ஃபிஷ்ஷை போடலாம். ஃபிஷ் போட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸில் நம்ம இறக்கிடணும், இல்லைன்னா வந்து அது வந்து உடஞ்சி போயிடும். கிரேவி நல்லா கொதிக்குது. இப்போ வந்து ஃபிஷ்ஷை வந்து சேர்த்துடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரொம்ப கலந்து விடக்கூடாது. அப்புறமா கலந்து விட முடியாது. கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுடலாம், கருவேப்பிலை போட்டுடலாம். இது வந்து ஒரு 1/2 hour கழித்து நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு கொதிக்கும் போது பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுருங்க. அதில் வாசனையாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது.